ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மன் பச்சரிசி இலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் உடலில் உண்டாகக்கூடிய பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய இந்த கீரையை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். எந்த நோயுமே உங்களை தாக்காதவாறு ஆரோக்கியமாக இருப்பீங்க. நான் முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் காய்கறிகளை காட்டிலும் அதிகமாக கீரை வகைகளை தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க சாப்பிட்டு பயன்படுத்தின கீரை வகைகளில் ஒன்று தான் இந்த அம்மன் பச்சரிசி கீரைங்க. இந்த அம்மன் பச்சரிசி செடியுள்ள எல்லா பாகங்களுமே நிறைய மருத்துவ குணங்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சது தாங்க. இந்த அம்மன் பச்சரிசி செடியில் அப்படி என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா, இது தரிசு நிலங்கள், நீர்நிலைகள், வயல் வரப்புகள், சாலை ஓரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய காணப்படும். எல்லா பருவ காலத்திலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி தாங்க இந்த அம்மன் பச்சரிசி செடி. வெள்ளை அம்மன் பச்சரிசி செடி, சிவப்பு அம்மன் பச்சரிசி செடின்னு ரெண்டு வகைகளில் இருக்குது. இது கொஞ்சம் சிகப்புன்னு இங்கே பாருங்கள், காம்பெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் சிகப்பு கலரில் இருக்கும் லைட்டாக. இது சிகப்பு அம்மன் பச்சரிசி செடிங்க. ரெண்டு வகையிலுமே உங்களுக்கு மருத்துவ குணங்கள் அதிகம்தான். இதோட அற்புத நன்மைகள் என்ன அப்படின்னா, குடல் புண்ணுன்னு சொல்லக்கூடிய அல்சர் இருக்கிறவங்க இந்த அம்மன் பச்சரிசி செடியை தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டு வந்தாலே போதுங்க. குடல் புண்கள் முழுவதும் குணமாகிவிடும். ஒரு கை அளவு நிறைய அம்மன் பச்சரிசியை எடுத்துக்கோங்க. நல்லா அலசிட்டு அதோட கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து நெய்யில் வதக்கி சாதத்தோடு கலந்து நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க. எவ்வளவு நாள்பட்ட அல்சர் புண்ணாக இருந்தாலும் கூட தொடர்ந்து நீங்கள் 3 நாளைக்கு சாப்பிடும்போது குணமாகிரும். இந்த இருக்கு பாருங்க அம்மன் பச்சரிசி. இதோட பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் நெய்யில் வதக்கி சாப்பிடணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது நாக்கு புண் மற்றும் வாய்ப்புண் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். வாய்ப்புண்ணுக்கும் வயிற்றுப்புண்ணுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது அந்த அம்மன் பச்சரிசியில். அதிக உடல் சூடு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த அம்மன் பச்சரிசி இலையோட சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அதை சட்னி செஞ்சு சாப்பிடலாம். இப்படி பண்ணினீங்க அப்படின்னா உடல் சூடு குறைஞ்சி உடம்பு குளிர்ச்சியாக மாறும். உடம்புல சூடு இருந்துச்சு அப்படின்னாலே பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அம்மன் பச்சரிசி இலையில் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூடு குணமாகி உடல் எப்போதும் குளிர்ச்சியாக வச்சுக்கிட்டதுக்கு நீங்கள் இந்த அம்மன் பச்சரிசி செடியை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது இந்த அம்மன் பச்சரிசி இலைங்க. இதை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு பசுமாலில் கலந்து கொதிக்க வச்சு நீங்கள் வடிகட்டி குடிச்சிங்க அப்படின்னா தாய்ப்பால் நன்றாக சுரக்குங்க. நல்லா சுரக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் இல்லாமல் குழந்தைகளுக்கு புட்டிப்பால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தாய்ப்பால் உங்களுக்கு குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். அதே மாதிரி தாய்ப்பால் கிடைக்கும். குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாகி கொடுக்குங்க. அப்புறம் இந்த அம்மன் பச்சரிசியை ஆண் பெண் 2 பேருக்குமே பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கி தாம்பத்திய உறவை மேம்படுத்தக்கூடியது. பெண்கள் இந்த அம்மன் பச்சரிசி பூக்களை இருக்கு பாருங்க, அம்மன் பச்சரிசி பூக்களை பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை பாலில் போட்டு நல்லா வேக வச்சு தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது இந்த இதோடு சேர்த்து பாலையும் குடிக்கணுங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது கருப்பையில் உள்ள அந்த நச்சு அழுக்குகள் எல்லாமே வெளியேறி கருப்பை ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால் குழந்தை பாக்கியமும் சீக்கிரமாக கிடைக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை பாக்கியம் வெகு விரைவில் கிடைக்கிறதுக்கு இது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதே மாதிரி ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா அம்மன் பச்சரிசி பூக்களை பாலில் போட்டு வேக வச்சு குடித்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு, விந்து முந்துதல், விந்து நீர்த்து போதல், விரைப்புத்தன்மை போன்ற பிரச்சனைகள் நீங்கி தாம்பத்திய உறவு ஆர்வமாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கருவுறுதலை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடி தான் அம்மன் பச்சரிசி செடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாத நோய் இருக்குது அப்படின்னா வாத நோயாளிகள் அந்த நோயால் கைகள் மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு தாராளமாக அம்மன் பச்சரிசி செடியை நீங்கள் பயன்படுத்தலாங்க. இந்த இலையை நல்லா நைஸாக அரைச்சி அதை நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி உங்களுக்கு வாதத்தால் எங்கெல்லாம் மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த எண்ணெயை தேய்ச்சிங்க அப்படின்னா மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே உங்களுக்கு சரியாயிருங்க. அப்புறம் உங்கள் உடம்புல கட்டி கொப்புளங்கள் வீக்கம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு இந்த அம்மன் பச்சரிசி இலையை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிடலாங்க. இந்த இலையை நல்லா அரைச்சி அதில் கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வீக்கம் கட்டி கொப்புளம் காயம் புண்கள் மீது நீங்கள் பூசிட்டு வரும்போது ஒரு 2 நாள்லேயே 1 நாள் 2 நாள்லேயே இது சரியாயிருங்க.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நகைச்சுத்தி இருந்துச்சு அப்படின்னா அதையும் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த அம்மன் பச்சரிசி செடிக்கு இருக்குது. இதை பார்த்தீங்க, இதை பிச்சிங்க அப்படின்னா வெள்ளை கலரில் பால் மாதிரி வரும் பாருங்க, தெரியுதா? வெள்ளை கலரில் பால் மாதிரி வரும். இந்த வந்துச்சு அந்த பால் மட்டும் எடுத்து உங்களுக்கு எந்த விரலில் நகைச்சுத்தி இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் தொடர்ந்து 3 நாளைக்கு போட்டு பாருங்கள். நகைச்சுத்தி வந்து உங்களுக்கு குணமாயிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வரக்கூடிய மருக்களை இயற்கையாகவே போக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது, உதிர வைக்கக்கூடிய தன்மை. இந்த பாலை வந்து உங்களுக்கு மருக்கள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இருந்து அம்மன் பச்சரிசி தடவி பாருங்கள். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது மருக்கள் இருந்த இடமே தெரியாமல் இயற்கையாக உதிர்ந்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இலையை நல்லா நைஸாக அரைச்சி சின்ன வெங்காய சைஸில் எடுத்து 1 டம்ளர் மோரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நாளைக்கு தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது வெள்ளைப்படுதல் நோய் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க. பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயை வந்து குணமாக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதாவது வெள்ளைப்படுதல் வந்து சாதாரண நோய் கிடையாது, உடலையே உருக்கக்கூடிய தன்மை உண்டுது. ஸோ வெள்ளைப்படுதலை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதுக்கு தான் இந்த நிவாரணத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். அதாவது இந்த இலையை வந்து நல்லா நைஸாக அரைச்சி சின்ன வெங்காய சைஸில் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் மோரில் கலந்து தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது வெள்ளைப்படுதல் நோய் முற்றிலுமாக வந்து குணமாயிருங்க. அடுத்து நரம்புகளில் உண்டாகக்கூடிய அடைப்பையும் போக்கக்கூடிய தன்மை இந்த அம்மன் பச்சரிசி செடிக்கு இருக்குது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த அம்மன் பச்சரிசி இலைகளை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு சித்தேந்துருங்க. இந்த அம்மன் பச்சரிசி இலையில் ஏராளமான நன்மைகள் இருக்குது, நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து நம்ம இதை பயன்படுத்த மாட்டோம். இது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது எல்லா இடத்துலையும் வந்து காணப்படும், எல்லா காலங்களிலும் எல்லா பருவநிலைகளிலும் இது வந்து கிடைக்கக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.